ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு குழம்பு ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். கறி குழம்பு டேஸ்ட்டையே மிஞ்சிடும், அந்த அளவுக்கு ரொம்ப ருசியாக கொண்டைக்கடலை வச்சு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த குழம்பை சாதம், சப்பாத்தி, தோசை, ஆப்பம்னு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கூடவே கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 5-6 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையுமே மிதமான தீயில வறுத்தி எடுத்துக்கோங்க. நாம் சேர்த்துருந்த ஜீரகம்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் 15 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4லேருந்து 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இதையெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஆற வச்சுட்டு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக ஸ்மூத் பேஸ்ட்டுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு குக்கரை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. சோம்புத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் 1/2 டீஸ்பூன் சோம்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம அரைச்சிருந்த மசாலாவை இதில் சேர்த்துட்டு அடுப்பை மீடியமில் வச்சு நல்லா வந்து கிளறி விடுங்க. இல்லைனா அடி பிடிச்சிட்டோம். இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா மசாலாக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மசாலாலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு இதை வதக்கி எடுத்துக்கோங்க. நாம் சேர்த்துருந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கு அப்புறமா இதில் 2 பெரிய சைஸில் இருக்க தக்காளியை நல்லா நைஸாக அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா திக்காக இருக்கும். நீங்கள் வெங்காயம் வதக்கும் போது கூட தக்காளியை சேர்த்துட்டு வதக்கிட்டு அதை வந்து அரைச்சிக்கலாம். நான் குக்கரில் தான் ரெடி பண்ண போகிறேன் அப்படிங்கிறதால தக்காளியை வந்துட்டு இது மாதிரி நைஸாக அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். இப்போது தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம வந்து ஊற வச்சுருந்த கொண்டைக்கடலையை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க கொண்டைக்கடலை குறைஞ்சது 8 மணி நேரமாவது நல்லா ஊறி இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வெந்ததுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பை 3 பேர் வரையிலும் தாராளமாக சாப்பிடலாம். நீங்கள் எக்ஸ்ட்ரா செய்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இதில் கொஞ்சமாக தேங்காயும் கசகசாவும் சேர்த்து அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து இன்னும் வந்து குழம்பு உங்களுக்கு திக்காக கிடைக்கும். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடிடலாம். நான் கொண்டைக்கடலையை வேக வைக்காம தான் சேர்த்துருக்கேன். இப்போது குக்கரை மூடிட்டு இதை ஹை ஃப்ளேமில் 5லேருந்து 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. விசில் செட்டில் ஆனதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். கடைசியாக இதில் கொஞ்சமாக நறுக்கின மல்லியை சேர்த்திங்க அப்படின்னா கறி குழம்பு டேஸ்ட்டில் கொண்டைக்கடலை குழம்பு சூப்பராக தயாராகிடும். காலையில் டிஃபனுக்கு இந்த குழம்பு ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா மதிய சாதத்துக்கும் வச்சுக்கலாம். கருப்பு கொண்டைக்கடலைக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை சுண்டல் கூட பயன்படுத்திக்கலாம். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, ஆப்பம்னு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். நீங்கள் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.